அய்யனார் துணியில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகாவுடைய அம்மா கஸ்தூரி பண்ற வேலையாலேயே சோழனும் நிலாவும் சேர்ந்துருவாங்க போல. இங்கே சோழன் பார்த்தா பூ கொடுக்குறாரு. பூ கொடுக்குற கரெக்டாக நேரம் பார்த்து கஸ்தூரி வந்து, என்னப்பா சோழா, பொண்டாட்டிக்கு தலையில பூ வச்சு விடுவாங்கன்னு தான் கண்டோம். அதுல வேற நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, நீ என்ன பொசுக்குன்னு கையில பூவை கொடுக்குற? அது சரி, இவ கல்யாணம் ஆனாலும் தனித்தனியா தானே படுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், உடனே பார்த்தா நிலா கோவம் வந்துருது. நேத்து உங்ககிட்ட நான் சொன்னேனா இல்லையா, ஊருக்கு வந்திருக்கோம், அண்ணன் தம்பியரோட படுக்கணும்னு சொல்லி அவர் படுத்தாரா, நான் சொன்னேனா இல்லையா, திரும்ப இப்ப வந்து அதையே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், யாரு கண்டா நீங்க அந்த வீட்டுக்குள்ள என்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கா தெரியும். கல்யாணம் ஆனாலும் தனித்தனியா தானே இருக்கீங்க, இதுல எங்கிட்ட கூடி அவன் உனக்கு பூ வச்சு விடுறது? புருஷன் பொண்டாட்டினா புருஷன் பூ வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி தலையில வச்சு விடுவாங்கன்னு கண்டோம். இங்கேதான் தனித்தனியா படுத்துக்கிட்டு இருக்கேல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ஜாட மாடையா பேசவும், அப்பதான் கார்த்திகா, மா நீ என்ன இவகிட்ட எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசி வம்பெடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், அடி போடி இவளே நீ வேற, நான் கூட நினைச்சேன் இந்த சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சே, ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களுடைய லட்சணம் என்னன்னு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், அப்பதான் நிலா கோப்பட்டு, ஏங்க இந்த பூவை என் தலையில வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சோழனுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம், அதை விட பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இந்த பூவை என் தலையில வச்சு விடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் சேரன், டேய் நிலாவே சொல்லுதுல வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லவும், ஆமாண்ணே அண்ணியும் சொல்றாங்களே வச்சு விடு அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்லவும், சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இப்பதான் இவங்களுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் வந்திருக்கு, இவங்க சொன்னதுனாலேயே என்னவோ தெரியல, இப்ப இவ தலையில நம்ம கையால பூ வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா நிலா தலையில பூ வைக்கிறாரு. போதுமா, பூ வச்சாச்சா, அது என்ன கட்டின புருஷன் தலையில பூ வச்சாதான் ஒரு பொண்ணுக்கு பூ வச்சுக்கிறன்ற என்ன வருமா? நாங்க ஏதோ இருக்கோ என்னமோ பண்றோம், உங்களுக்கு என்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு சுடுதண்ணி உள்ள வைக்க வந்ததுக்கே அப்படி சண்டை போட்டீங்க, இப்ப என்ன சும்மா சும்மா வந்துகிட்டு தனியா படுத்திருக்க, பூ வச்சு விடலைன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் கஸ்தூரி பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருது. சரி இங்க என்னப்பா பேச்சு, வாங்க குலதெய்வ கோயிலுக்கு நம்ம பொங்க வைக்க போகல, நேராச்சு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டே இருக்கீல, அண்ணா இருங்க சந்தா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னப்பா இன்னும் அந்த பொண்ணு ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுறாங்க போல, கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், இந்த இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கையில சந்தா பார்த்தா இங்க நிலாவோடைய புடவையை கட்டிட்டு வராங்க. சந்தாவும் பார்க்க அழகா இருக்காங்க. இங்க சந்தாவை பார்த்ததுமே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதை விட பார்த்தா சேரன் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. சந்தாவை புடவையில பார்த்ததுமே இங்க சேரனுக்கு மனசுக்குள்ள பார்த்தா பட்டாம்பூச்சியை பறக்க ஆரம்பிக்குது. எங்க சந்தா உங்களுக்கு புடவை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்பதான் நிலா பார்த்து மறைக்கவும், இல்லைங்க அவங்கள விட உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் புடவை கட்டியிருக்காங்களே அதான் ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சேரனும் பார்த்துட்டு, ஆமாப்பா உனக்கு புடவை ரொம்ப அழகா இருக்கு, நீ முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் கூட வேற மாதிரி தெரிஞ்ச, ஆனால் இந்த புடவையில் இப்போதான் தமிழ்கார பொண்ணு மாதிரி ரொம்ப லட்சணமாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இங்கே சந்தாவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்பதான் பார்த்தா நடேசன் வராரு. நடேசன் சந்தாவோட புடவையில பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிந்தியில பார்த்தா பௌத்த சாட்டிக்கு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா சந்தாவுக்கு புரியுது, எல்லாரும் நம்ம புடவை கட்டி இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சந்தாவுக்கு புரிஞ்சதும் இங்க பார்த்தா சந்தாவும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கோயிலுக்கு பார்த்தா கஸ்தூரி, கார்த்திகாவுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அதே மாதிரி நடேசன் வீட்டுல இருந்து எல்லாரும் பார்த்தா கோயிலுக்கு பொங்க வைக்க போறாங்க. யாரு முதல்ல பூஜை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனையை பார்த்தா கஸ்தூரி இழுக்குது. கஸ்தூரி, பூசாரி நாங்க தானே முதல்ல வந்தோம், அதோட நாங்க தான் முதல்ல பூஜையும் பண்ணணும், எங்க வீட்டுல தான் புதுசா கல்யாணம் ஆயின தம்பதிகள் இருக்காங்க, அதனால எங்க பூஜையை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தட்டை எடுத்து பார்த்தா கஸ்தூரி கொடுக்கவும், அதை பார்த்துட்டு நடேசன், இது என்ன குலசாமி கோயில்னா எல்லாத்துக்கும் பொதுவானதானே, பூசாரி எங்க பூஜையை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஆஹா பூசாரி எங்க பூஜையை முதல்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், ஆளுக்கு பார்த்தா மாத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நிலா, பரவாயில்ல அவங்க பண்ணிட்டு போகட்டுமே, நம்ம வந்தது கோயிலுக்கு சாமி கும்பிட, யாரு முதல்ல பூஜை பண்றதுக்காக நம்ம வந்தோம், அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னடி நீ பிச்சை போடுறியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், என்ன எது பண்ணாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கியே நீங்க, அப்பதை கூட தான் பிரச்சனை பண்ணீங்க, இப்ப என்ன நீங்க பூஜை பண்ணிக்கங்கன்னு தானே சொல்றோம், நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட வம்பா பண்ணோம்,
பண்ணுன்னு சொன்னாலும் கோப்பறீங்க, பண்ண வேணான்னு சொன்னாலும் கோப்பறீங்க, உங்ககிட்ட என்னதான் பண்றது, நீங்களே பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அப்பதான் பூசாரி, ஏமா அந்த பொண்ணு தான் சொல்லுதுல, கொடுங்க, உங்களுக்கே முதல்ல பூஜை பண்ணி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பார்த்தா பூஜை தட்டை நீட்டுது. கஸ்தூரியுடைய பூஜையை பார்த்தா முதல்ல பூஜை பண்ணி முடிச்சிடறாங்க. அடுத்து பார்த்தா இங்க நடேசனுடைய தட்டை வாங்கவும் நடேசனுக்கு பூஜை பண்றாங்க. அதுல தேங்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் உடைக்கல பார்த்தா அதுல பூ இருக்கு. வேகமா பூசாரி பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இங்க நடேசன் கையில கொடுக்கறாரு. தேங்காயில பூ விழுந்திருக்கு. கண்டிப்பா நீங்க இங்க இருந்து வீடு போய் சேர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், கவலைப்படாதீங்க, சேரனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும் இங்க நடேசன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா ஐயனாரே, என் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நடேசனும் பார்த்தா வேண்டிக்கிட்டு இருக்காரு. கஸ்தூரிக்கு பார்த்தா பொசு பொசுன்னு இருக்கு. இவன் தேங்காயில பூ விழுந்துருச்சான். இவ குடும்பமே சரியான 7 எழுத்த குடும்பம், இதுல வேற இவங்களுக்கு வேற தேங்காயில பூ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. சேரனுக்கு பக்கத்துல பார்த்தா சந்தா நிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கார்த்திகா சந்தாவையும் சேரனையும் பார்த்தா ஒன்னா பார்க்கவும், மாமா பக்கத்துல இந்த பொண்ணு நிக்கிறத பார்த்தா நல்லா தான் இருக்கு, மாமா இந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மனசுக்குள்ள நினைச்சது மட்டும் இல்லாம எங்க அவங்க 2 பேர்த்தையும் பார்க்க நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய வீட்டுக்காரை கூப்பிட்டு கேட்கவும் பார்க்க நல்லா தான் இருக்காங்க, ஜோடி பொருத்தமும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா வீட்டுக்கார அஸ்வினும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பூசாரி 2 மாலை எடுத்துட்டு வர்றாரு. அம்மா உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடுங்க, குலசாமி கோயிலுக்கு வந்து இருக்காங்கல்ல, புதுசா கல்யாணம் ஆனவங்க குலசாமி கோயில மாலை மாத்திக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும் ஆமால கார்த்திகா மாப்பிள்ள வாங்க மாலையை வாங்கிக்க, மாலையை வாங்கிட்டு 2 பேரும் மாலை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் பூசாரி கிட்ட இருந்து மாலையை வாங்கி கார்த்திகா வீட்டுக்காரும் பார்த்தா மாலை மாத்திக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நடேசன் சும்மா இருக்காம, ஆமா நம்ம வீட்லயும் கல்யாணம் நடந்திருக்கல, பூசாரி என்ன இங்க 2 ஜோடி நிக்கிறாங்கல்ல, போய் 2 மாலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் இதை பார்த்துட்டு நிலா அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இதை பார்த்தா கஸ்தூரி கவனிச்சிருது. என்னம்மா நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொன்றையும் நீ தினுசா பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரும் மாலை மாத்தனா சரின்னு சொல்லுவாங்க, நீ என்னன்னா வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் ஐயோ போச்சு இவங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நீ சும்மா இருமா, பூசாரி 2 மாலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் பூசாரியும் பார்த்தா 2 மாலை எடுத்துட்டு வராரு. டேய் சோளா அந்த மாலையை வாங்கு, நிலா இந்த மாலையை வாங்குமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் கஸ்தூரிக்கு பயந்துகிட்டே பார்த்தா நிலா மாலையை வாங்கிடுறாங்க. மாலையை மாத்துங்க சட்டுன்னு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் சோழனுக்கு பார்த்தா மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். அப்பாடா குலதெய்வ கோயிலிருந்து நம்ம திரும்ப போறதுக்குள்ள ஒரிஜினல் புருஷன் முன்னாடியே போயிடுவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஐயனாரை கும்பிட்டுக்கிட்டே பார்த்தா சோழன் நிலா கழுத்துல மாலையை போடுறாரு. நிலா பார்த்தா கஸ்தூரிக்கு பயந்துக்கிட்டு கஸ்தூரி வாய் சும்மா இருக்காது ஏதாவது சொல்லுன்னு நினச்சிக்கிட்டே பார்த்தா நிலா மாலையை வாங்கி சோழன் கழுத்துல போடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இங்க என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இங்க கஸ்தூரியும் பார்த்தா அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிறது. சரி பொங்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்போம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அடுத்து பார்த்தா சேரனும் நிலாவும் பொங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.